மாதிரி தியேட்டர் அப்படின்னா அந்த தியேட்டருக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸு, அந்த தியேட்டரில் பார்க்குற ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு ஆடியன்ஸோடு உட்காந்து எல்லாரோடையும் உட்காந்து அந்த எல்லாரும் பார்க்குற அந்த தருணம், அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் ஓடிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், ஆனால் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் தொடர்ந்து படங்கள் வெளியிடுறதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த தயாரிப்பாளர் அந்த விஜய் எல்லாருக்குமே பலவிதமான நெருக்கடிகள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, கட்சி கொடி பயன்படுத்தியிருக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கு. விஜய் இப்போ வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த படத்தை வந்து தியேட்டரில் தான் கொண்டு வரணும், இந்த படம் நம்மளுடைய கடைசி படம், இது வந்து தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கிடைக்கணும், நம்மளோட ரசிகர்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் நினைக்கிறார். ஆனால் இது வந்து தவிர்க்க முடியாமல் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு கேஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடைன்னு அடுத்தடுத்து தடையில் கோர்ட்டில் நீதிமன்றத்தில்